Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. In this video sessions we are going to learn chapter 9 soil. Okay students, soil னால என்னது மண் சாயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Soil is one of the most important natural resource. It supports the growth of plants by holding the roots firmly and supplying water and nutrition. It is the home for many organisms. Soil is essential for the agriculture. Agriculture provides food, clothing and shelter for all. Soil is thus an inseparable part of our life. The earthy fragrance of soil after the first rain is always refreshing. ஓகே, சாயில்னா என்ன பார்த்துருக்கோம் நம்ம? மண் இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் மனிதர்கள் இல்லை. அப்போ என்னது, நம்ம வாழற வாழ்க்கையில் மண் ஒரு அத்தியாவசியமானது, அதாவது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய வகையான சாயில் இருக்குது. நிறைய வகையான சாயல்கள் இருந்த போதிலும் நம்ம ஒரு செடி வளருனாலும் அதுக்கு முக்கியமாக என்ன தேவை? அப்போ சாயில் தேவை. ஏன் சாயில் தேவைன்னா, அந்த சாயிலில் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்டு அப்படியே நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால் நமக்கு சாயில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதிலே பாருங்கள், நம்ம சாயில் வச்சுருக்கிறதுனால என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் முக்கியமாக பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்னாலே உங்களுக்கே தெரியும், பயிரிடுதல். அதாவது பயிரிடுதல்னால் விவசாயம் பண்ணுறது. விவசாயத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபுட்டு, ஆடை, அதாவது உணவு, ஆடை, பாதுகாப்பு, இது எல்லாமே நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா, நமக்கு அதாவது நம்ம விவசாயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த விவசாயம் எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா சாயில். அப்போ சாயில் இருந்தால் தான் விவசாயமே பண்ண முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, மழை பெய்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, மழை லைட்டாக பேஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி ஃப்ராக்னன்ஸ் வரும். அதாவது அந்த சாயிலுடைய ஃப்ராக்னன்ஸ்னால் மண் வாசனை. அது எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மண் வாசனைன்றது. இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த குழந்தைகள் எந்த ஒரு ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க மண்ணில். நம்மளே கூட சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளே கூட மண்ணிலெல்லாம் விளையாடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். அப்போ நமக்கு அந்த மண் பிடிச்சிருக்கிறதுனால அந்த மண்ணில் நம்ம விளையாடுவோம் நம்ம. அதனால் மண்ணுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, சாயில் டீமிங் வித் லைஃப். சாயில் டீமிங் வித் லைஃப் அப்படின்னா வாழ்க்கையில் மண்ணுடைய பெருக்கம், நம்ம வாழற வாழ்க்கையுடைய மண்ணுடைய பெருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one day during the rainy seasons, Baheli and Bojo observes an earthworm coming out of the soil. Baheli wondered whether there were other organisms also in the soil. Let us find out. அதாவது போஜோவும் பஹேலியும் ரெண்டு பேரும் மண்ணில் விளையாடிட்டு இருக்கும்போது என்னென்னா, அது ஒரு எர்த்வாம்னா மண்புழு. எர்த்வாம்னானது மண்புழு. இந்த மண்புழு வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேரும் என்னது பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, இதில் என்ன இருக்குது பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, மண்புழு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க, அது எடுத்து அதை பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்னென்னா கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி இருந்து வருது, எதனால் வருது, ஏன் மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 9.1 பாருங்கள். கலெக்ட் சம் சாயில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ் தெம் கேர்ஃபுல்லி. யூ கேன் யூஸ் எ ஹேண்ட் லென்ஸ். எக்ஸாமின் ஈச் சாம்பிள்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் இன் டேபிள் 9.1. டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Are the soil samples collected by your friends similar to the ones collected by you? Pojo and Bahelia have used soil in many ways. They enjoy playing with it. It is a great fun indeed. Make a list of the uses of soil. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மண்ணை கையில் வச்சுட்டு இதில் என்னெல்லாம் செய்யலாம், இதனுடைய பயன்கள் என்ன, இதனால் நமக்கு என்ன பயன், இதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. கீழே அதனால தான் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாயில் சோர்ஸ், மண்ணுடைய வளம். என்னோட பக்கத்தில் பிளான்ட்ஸ், என்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வளரும். அண்ட் நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் எல்லாம் எதில் இருக்கும். அண்ட் எனி அதர் அப்சர்வேஷன், ஏதாவது இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒன், கார்டன் சாயில், தோட்ட மண்ணில் பொதுவாக என்னது, கிராஸு, வேறு ஏதாவது செடி ஏதாவது வளரும். நெக்ஸ்ட்டு சாயில் ஃப்ரம் த ரோட் சைடு. சாயில் ஃப்ரம் த ரோட் சைடு அப்படின்னா
ரோட் சைடில் கிடைக்கிற மண்ணை கலெக்ட் பண்ணி அதை ஒரு தொட்டிலையோ ஒரு இதுலேயோ வச்சு அதில் ஏதாவது ஒரு பிளான்ட்டோ ஒரு விதையோ போட்டு பார்த்தா வளருமா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சாயில் ஃப்ரம் த ஏரியா வேர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். அதாவது எங்கேயாவது வீடு கட்டுற கட்டுமான பணி நடக்கிற இடத்துல கிடைக்கிற மண் அதையும் எடுத்து இந்த மாதிரி 3 வகையான டிஃப்ரெண்டேஷன்ஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தா அதில் வளருமா வளராதா, அது ஒவ்வொரு வகையான மண்ணுக்கும் ஒவ்வொருடைய பண்புகள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? Next, I wonder why I found some pieces of plastic articles and polythene bags in the soil samples collected from the roadside and the garden. என்ன பண்ணுறாவ அந்த பகேலி அப்படின்றவ ஐ ஒண்டர் ஒய் ஐ ஃபவுண்ட் சம் பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நல்லா தெரியணும், மட்கவே மட்காது, அது அப்படியே தான் இருக்குது, எத்தனை வருஷமானாலும் மட்காத ஒரு பொருள். அண்ட் பாலித்தீன் பேக்ஸ், கவரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ கூட கவரெல்லாம் என்னது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. பாலித்தீன் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பொல்யூட் த சாயில். அது பெரும்பாலும் என்ன பண்ணுன்னா மண்ணை வந்து மாசுபடுத்தும். மண்ணை வந்து மாசுபடுத்துறதுனால மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அழிஞ்சு போகிறதுனால மண்ணுடைய தன்மை வந்து கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். பேன் த பாலித்தீன் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக். அதர் சப்ஸ்டன்ஸ் விச் பொல்யூட் த சாயில் ஆர் நம்பர் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட். வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் தே ஆர் ரிலீஸ்டு இன்டு த சாயில். த யூஸ் ஆஃப் த பெஸ்டிசைட் ஷுட் பி மினிமைஸ்ட். இதில் என்னென்னா நம்ம வந்து அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும், கெமிக்கல் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். கெமிக்கல்ஸ்னாலே என்ன உங்களுக்கே தெரியும், நம்ம பயிரிடும்போது விவசாயத்தில் பயன்படுத்துகிற உரங்கள், செயற்கை உரங்கள், கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுற செயற்கை உரங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே அதிகமாக இயற்கை உரங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உரங்களை தான் நம்ம பயன்படுத்தினா அதனால் மண் வந்து கெட்டு போகாமல் மாசுபடாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து ஏதாவது இப்போ பயிரிடும்போது பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ் என்னென்னது பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. அதை வந்து மினிமைஸ் பண்ணணும், குறைச்சிக்கணும். நம்ம வந்து கெமிக்கல் உரங்களில் வந்து பயன்படுத்துகிறத குறைச்சிக்கணும். அதான் நம்ம மண்ணுடைய வளம் நன்றாக இருக்கும். Next, I want to know whether the soil from the field can you use to make toys. Okay, now soil profile. Soil profile மண்ணின் தோற்றம், மண் எப்படி வந்தது, மண் எதனால் உருவாச்சு, எப்படி அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறத சாயில் ப்ரொஃபைல். சாயில் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லேயர். பெர்ஃபார்ம் த following activity to find out how these layers are arranged. சாயில் வந்து எப்படி உருவாகுதுன்னா லேயராக உருவாகுது. அதுக்கு முன்னாடியே வந்து டேக் அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ராக்ஸ், மலைகளுடைய ராக்ஸ், அந்த ராக்ஸ் வந்து இந்த காற்று புயலால் வந்து மழையினால் வந்து அது இடிஞ்சி உடைந்து அதோடைய மூலக்கூறுகளை வந்து சிதைந்து அதுக்கப்புறம் உருவாகிறதான் சாயில். அதுக்கப்புறம் சிதைந்து உருவாகிறதான் என்னது சாயில். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய சொல்கிறாங்க பாருங்கள். டேக் எ லிட்டில் சாயில், பிரேக் த கிளம்ப்ஸ் வித் யுவர் ஹேண்ட் டு பவுடர் இட். நவ் டேக் ஏ கிளாஸ் டம்ளர் 3 quarters filled with water. ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஒரு கிளாஸில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 3/4 அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து மட்கிய பொருள், அதாவது ஒரு இலைகள், காய்ந்து போன இலைகள் போடுறாங்க. அதுக்குள்ளே வந்து கிளே சாயிலு, சாண்ட் சாயிலு, சரளைக்கல், கிராவல் மீன்ஸ் சரளைக்கல், இது 3மே வந்து ஒன்றா போட்டு அப்சர்வேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா அதில் எந்தெந்த பொருளெல்லாம் வந்து அடித்தளத்தில் போகுது, எதெல்லாம் கரையுது, எதெல்லாம் கரையாமல் அப்படியே நிற்குது அப்படின்றத இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. லேயர்ஸ் ஆஃப் த சாயில், அதாவது டேக் எ லிட்டில் சாயில், break the clumps with your hand to powder it. Now take a glass tumbler 3 quarters filled with water and then add a handful of soil to it. Stir it well with the stick to dissolve the soil. Now let it stand undisturbed for some time. Afterwards, the observe it, answer the following questions.
Do you see layers of particles of the different size in the glass tumbler? Draw a diagram showing these layers. Are there some dead rotting leaves? Rotting leaves or animals remains floating on water. The rotting dead matters in soil is called humus. அதாவது ராட்டிங் லீவ்ஸ்னால் என்னது, அழுகி போன மக்கிய இலைகளை வந்து மேலே வந்து மிதந்து காணப்படுறதுக்கு பேர் தான் ஹியூமஸ். ஹியூமஸ் மீன்ஸ் மக்கிய பொருள் வந்து மேலேயே தங்கிடும், அதை வந்து அடியில் போகாது, ஏன்னா அதனுடைய வெயிட் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு, யூ ப்ரபபிளி know that the soil is formed by the breaking down of rocks by the actions of wind, water and climate. This process is called weathering. This process is called weathering. weathering அப்படின்னாலே என்னது, பாறை சிதைவு. வெதரிங் மீன்ஸ் பாறை சிதைவு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு பாறையோ ஒரு ராக்ஸோ வந்து காற்றாலேயோ ஒரு மழையினாலேயோ புயலாலேயோ வந்து சிதைந்து துகளாக காணப்படுற ஒரு பகுதியிலேருந்து கிடைக்கிறது தான் நமக்கு மண், அதாவது சாயில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the rocks from the which it has been the formed and type of the vegetations that grows it in it. A vertical sections through different layers of the soil is called the soil profile. இதுக்கு பேர் தான் என்னது, soil profile. soil profileனா என்னது, மண்ணுடைய தோற்றம், மண் எப்படி உருவாகுது, மண் எப்படி உருவாகுது, அதனுடைய வகைகள் என்ன, அதோடைய கலர் என்ன அப்படின்னு பார்க்குறதா வந்து இதில் நம்ம பார்க்குறது. அவர் கலர், டெப்த் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ், தீஸ் லேயர்ஸ் ஆர் referred to as the horizons. refer to the horizons. refer to the horizons. இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு செடி வளர்னா அதோடைய அடியில் எந்த அளவுக்கு அதோடைய மண்ணுடைய லேயர்ஸ் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே செடி ஒரு தாவரம் இருக்குது, அதுக்கு அடியில் ஹாரிசன்ஸ், ஹாரிசன்ஸ்னால் தொடுகின்ற ஒரு தொடுவானம், அதாவது தொடுகின்ற ஒரு படுக்கை மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பி ஹாரிசன் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் இருக்கிறது வந்து பி ஹாரிசன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து சி ஹாரிசன். சி ஹாரிசன்ஸ்னால் அதாவது 1 by 1 மண்ணுடைய அடுக்குகள் வந்து அமைந்திருக்கும். கடைசியாக இருக்கிறது தான் பெட்ராக். பெட்ராக்னா அப்படிய ரொம்ப வெயிட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அடியில் போய் தங்கி அமைஞ்சு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெட்ராக்ஸ். இந்த பிக்சரை நீங்களே கூட ஒரு வீட்டில் கூட ஒரு செடி வளர்கிற இடத்துல நீங்கள் அதை எடுத்து தோண்டி பார்த்தீங்கன்னா மண்ணுடைய அடுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வீட்டில் போய் இதை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட இதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன உண்மை இருக்குதுன்றது உங்களுக்கு மண்ணுடைய தன்மையை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே திஸ் session is over. This chapter is over and next chapter part of the chapter tomorrow we'll see. Okay student, thank you to all.